Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தெலோனை ஜனங்களுக்கு இந்த நாளிலே உலகெங்கும் இருக்கிற எல்லா திருச்சபை ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசும்படி நாம் காத்திருப்போம். பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. நம்முடைய சபை குளோபல் சர்ச், உலகளாவிய திருச்சபை. நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். அதனால் நம்ம சபை குளோபல் சர்ச்சு நம்ம வானக்கூட பூமி பாதபடி. அதனால் இந்த உலகளாவிய திருச்சபையில் கலந்து கொண்டவங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுதும் ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து முழுசாக கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெளிப்படுத்தலை தருவது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33வது வசனம். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். இங்கே அமர்ந்திருக்கும் திரளான சகல நாட்டு, சகல தேசத்து, சகல கிராமத்து ஜனங்களே, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல சொல்லப்பட்டது. ஆமா, கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் சபைக்கு. ஆமா, உங்களுடைய சபைக்கு கிறிஸ்து தான் தலையா இருக்கணும். ஆமா, கிறிஸ்து சபைக்கு தலையா இல்லைன்னா அந்த இடத்துல பிசாசு தலையா இருப்பான். அந்த சபையில பிசாசு தலையா இருந்தானாக்கா அவன் திருடுவான், அவன் கொல்லுவான், அவன் அழிப்பான். உங்க திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபை? எங்க திருச்சபை FGC வெல்லூர். ஆமாம், ஜோயே ஜீவன் திருச்சபை. எங்கள் சபைக்கு கிறிஸ்து தான் தலை. அந்த கிறிஸ்து நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். 100க்கு 100 ஜீவ வார்த்தை தான் எங்கள் சபை உபதேசம். ஆமாம், கிறிஸ்து தான் உபதேசம். அந்த கிறிஸ்து ஜீவ வார்த்தை. ஆமாம், தேவி நீதிட்டு உடித்ததல் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆம் என்று வாக்குத்தத்தம் தான். அப்போ கிறிஸ்து தலையாக இருந்தால் கிறிஸ்துவின் வார்த்தை அது ஜீவ வார்த்தை, அது தேவ வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அப்போ கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர் தான் அது இயேசு. கிருபையுள்ள வார்த்தை, சத்தியம் நிறைந்த வார்த்தை, ஆக மொத்தத்தில் ஜீவ வார்த்தை. அப்போ ஜீவ வார்த்தை விட்டுட்டாக்கா அடுத்து என்ன வார்த்தை? நன்மை தீமை அறியத்தக்க வார்த்தை. ஆமா, நன்மையும் தீமையும் அறியத்தக்க வார்த்தை அது பிசாசு வார்த்தை. ஷாகே ஷாவாக. ஆமா, இப்போ எபேசியர் 5:33 எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அந்த புருஷன் கிறிஸ்து அடையாளமா இருக்கிறான். அந்த கிறிஸ்து ஜீவன். மனைவி சபையா இருந்தா புருஷன் அந்த மனைவிக்கு தலையாய் கிறிஸ்துவாய் இருக்கிறான். அப்போ புருஷன் கிறிஸ்துவாய் இருந்தா அந்த சபை மனைவி எப்படி போஷிப்பான்? நல்ல மேய்ப்பன் திருச்சபை விசுவாசிகளுக்காக ஜீவனையே கொடுக்குறான். ஜீவனை போஷாக்கு. ஆமா, ஜீவ சரீரத்தை கொடுப்பான், ஜீவ ரத்தத்தை கொடுப்பான், ஜீவ வார்த்தையை கொடுப்பான், தேவி நீதிட்டு உயிர்த்தல் கொடுப்பான், பரலோக ராஜ்யத்தை கொடுப்பான். ஆதியா தேவனுக்கு தனக்கு முழு உலகம் கொடுப்பான். அந்த மனைவி எப்படிப்பட்ட மனைவியா இருப்பா? கொடுத்து வச்ச மனைவின்னுவாங்க. ஏன்னா புருஷனே கிறிஸ்துவாகிறான்.
ஆமாம், நன்மத்தையும் அறியத்தக்க கனிந்து விடுதலாகி ஞானஸ்தானத்துக்கு பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து விடுதலாகி கிறிஸ்து தேவை நீதிட்டு உயிர்த்தெழுகிறான். கிறிஸ்து யாரு? தேவை நீதிட்டு உயிர்த்தெழு. அது தேவனுக்கும் முழு உலகத்துக்கு செலுத்துறான். ஆமாம், ஜீவ வார்த்தையிலே இருக்கிறான். ஜீவனை தேவை நீதிட்டு உயிர்த்தெழு இருக்குது. ஆமாம், நன்மத்தையும் அறியத்தக்க புருஷனாக இருந்தானாக்கா நன்மையும் தீமையும், நன்மை தீமை அறிய சாகவே சாகும். பாவ வார்த்தை பிசாசு வார்த்தை தான் இருக்கும். புருஷனை அடின்னு அடித்து நியாயம் தீர்த்து சபிச்சு நிந்திச்சு ஜூசித்தி அந்த சபை ஃபுல்லாக அசுத்த, அந்த வீடு ஃபுல்லாக அசுத்தாவியாக இருக்கும். அப்போது ரட்சிக்கப்பட்ட ஒரு புருஷன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறான். அந்த கிறிஸ்து ஜீவ வார்த்தையாக இருக்கிறாரு, ஜீவ சொல்ற ஜீவ ரத்தமாக இருக்கிறாரு. அவர் ஜீவ வார்த்தை விட்டு இறங்கவே மாட்டார் கீழே. அந்த புருஷன் பிசாசு ஓடித்தான் ஆகணும், பாவம் ஓடித்தானும், வியாதி ஓடித்தானும். அந்த குடும்பத்தில் அந்த மனைவிக்குள்ளே இருக்கிற பிசாசு ஓடித்தான் ஆகணும். நல்ல மேய்ப்பன் அந்த புருஷன் இயேசு ஏற்றுவது ஞானத்தை திருவிருந்தில் பங்கெடுக்கிறான். ஜீவப்போ ஜீவ சரீரம் உள்ளக்குது. அதை தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உழைத்து கொடுக்கணும். மனைவி பேச சொல்லி அப்புறம் பிள்ளைங்க மனைவிக்கு அடுத்து பிள்ளைங்க வருது. அதுக்கு ஜீவ சர்வ ஜீவ ரத்தம். அந்த குடும்பமே சோய ஜீவன் குடும்பம். அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். அப்போ சபை ஒரு குடும்பன்றாரு. ஆமாம், அநேக குடும்பங்கள் இணைந்த இடம் தான் சபை, திருச்சபை. அப்போ கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். சரீரத்துக்கு இரட்சகர். ஆமா, ஜீவ சரீரம் கொடுக்குறாரு, ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு, ஜீவ வாட்டர் கொடுக்குறாரு, ஜீவ லங்ஸ் கொடுக்குறாரு, ஜீவ கிட்னி கொடுக்குறாரு. அந்த ஜீவ இயேசு சுவாமின்ற வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. சரீரம் ரட்சக்கப்படுது. ஆமாம், வியாதியிலேருந்து வெளியிலாவது, சாபத்திலேருந்து வெளியிலாவது, தரித்திரத்திலேருந்து, அவமானத்திலிருந்து, வெக்கத்திலேருந்து. ஏன்னா கிறிஸ்து ஜீவ சரீர ஜீவ, அந்த ஜீவனில் தேவை நீதிட்டு உயிர்த்தது இருக்குது. ஆதி வெளிப்படுத்தி இயேசு கிறிஸ்து சுவாமின்ற வாக்குத்தத்தமே இருக்குது. அப்போது எபேசியர் 5:23 கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். ஆமாம், எப்பேற்பட்ட அசுத்தாவி பிச்ச மனைவியாக இருந்தாலும் அந்த புருஷன் ஜீவ மார்க்கனாக இருந்தாங்க. ஜீவனுக்குள் ஜீவ ஜீவ ரத்தத்துக்குள்ள இருந்தால் அவள் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுத்து அந்த மனைவி கொடுக்குற எல்லா அசுத்தாவி ஓடிய போகும். இயேசு மத்திய மார்க் எங்கே போனாலும் திலான புருஷர்கள் ஸ்திரீகள் விசுவாசின் வல்லவில் அகப்பட்ட யாவரும் விடுதலை இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். ஆமாம், பிள்ளை அசுத்தாய் பிடிச்ச பிள்ளையா இருந்தா, வியாதி பிடிச்ச பிள்ளையா இருந்தா, பலவிதமான இக்கட்டில் சிக்கி இருக்கிற பிள்ளையா இருந்தா, உங்களுடைய பிள்ளைக்கு ஜீவ ஜீவ ரத்தம் தேவி நீதிட்டு உழித்தது. பிள்ளை பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு கொடுத்து கொடுத்துப்பாரு. உள்ளுக்கிற அசுத்தாய் ஓடிடும், பசுத்தாய் தேவதூதர் வந்துடுவாங்க. அப்போது கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். கிறிஸ்து உப்பாய் இருக்கிறார். உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். பூமிக்கு உப்பாக இருக்கிறார். அப்போ கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கம்னாங்க. ஆமாம், அப்போ புருஷன் ஜீவ மார்க்கத்தில் இருந்தா, ஜீவ சரி தேவன் தர கொடுத்தா பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கன்ற மாதிரி மனைவி ஜீவ மார்க்கத்தில் வந்துடணும். ஜீவனுக்குள்ளே வந்துடுவா. நீ ஜீவனை தேவன் தன கொடுக்குற நன்மத்தையும் ஆவியெல்லாம் ஓடி நன்மார்க்கு துன்மார்க்கெல்லாம் செயலிந்து போய் பசுத்தாவி ஏந்தி பசுத்தாவி எங்கே விடுதலையாகி அவளும் புருஷனை போல கிறிஸ்து கொப்பா மாறிடுவா. இவன் கிறிஸ்து கொப்பா மாறினான். ஜீவ சொல்ற ஜீவனத்தை தேவி நீதிட்டு உயிர்த்தது. கிறிஸ்து தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துறான். சபிக்களை ஆசிரிக்கிறான், பகைகளுக்கு நன்மை செய்யறான், சத்துக்களை சிநேகிக்கிறான், துன்பப்படுத்தி ஜபம் பண்றான். தேவி நீதிட்டு உயிர்த்ததுனா கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தி கேட்கிறான். எங்கே போனாலும் நன்மத்தை மாரியத்தக்க வார்த்தை பேசவே மாட்டான். நன்மார்க்கு துன்மார்க்கு ஸ்ரீநீதி அநீதி அது பிசாசு தலையாக இருக்கிறது. அவன் தலையில் உட்காந்து ஆட்டி படிப்பான். சுய நீதி அநீதி, கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது, சபிக்கிறது, நிந்திக்கிறது, நன்மத்தையும் அறியத்தக்க அந்த கனியை போய் சாகவே சாவான். அப்படிப்பட்டவனா அந்தவன் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்து இப்போ கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டான். அந்த கிறிஸ்துக்குள்ளே A to Z இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தலாங்குது. அதை மனைவியை கொடுக்குறான், பிள்ளையை கொடுக்குறான், தொழில் வியாபாரம் சகலத்தையும் கொடுக்குறான். ஆசீர்வாதமாக இருக்கிறான். ஆபிரகாம் அப்படி இருந்தான். மனைவி சாரால் ஆஸ்வதிக்கப்பட்டா. அப்புறம் ஈசாக்கு ஆஸ்வதிக்கப்பட்டான். வேலைக்காரங்க 318 வேலைக்காரங்க இருந்தாங்க.
ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதம். எலியாசர் வேலைக்காரன் இருந்தான், எல்லாமே அவனை சுற்றி இருந்தவங்களாம் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. லோத்து கூட இருந்தான், அவனும் ஆஸ்வதிக்கப்பட்டான். ஒரு ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டு ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டவன். ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டிய தேவன் தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவ அடையாளம். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்தான். மனைவி சாராது, ஆமாம், புருஷன் ஆபிரகாம் ஆண்டவனேன்னு சொல்கிறாப்ப. அப்போது அவளும் பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் மூலமாக பழைய ஏற்பாட்டில் பழுதற்ற இயேசு அம்பு காட்டுது தேவன் தனக்கு உலகத்துக்கு. ஆமாம், சகல காலத்தில் ஆசாது. ஆபிரகாம் சீமானாக இருந்தான். சகல காலம் ஆடுகளும் மாடுகளும் ஒட்டங்களும் பொண்ணு வெள்ளியுமான சீமானாக இருந்தான். அப்புறம் 318 வேலைக்காரர் இருந்தாங்க, அவங்களும் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அப்புறம் 100வது வயசு 90வது வயசில் சீகல் வைப்பான் நின்ன பிறகு கூட புள்ள பிறக்குது, ஈசாவுக்கு பிறக்கிறான், அவனும் ஆசீர்வாதமாக இருந்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவன்னா ஜீவன். ஆமாம், ஜீவன் ஜீவ வார்த்தை. அந்த ஜீவனில் தேவி நீதித்து ஒழித்ததல், அதில் பரலோக ராஜ்யமே இருக்குது. தேவனை விட்டுட்டாவே நன்மத்தையும் அறியத்தக்க வார்த்தை. உனக்கு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், முள்ளுக்குரு நன்மாக்கு துன்மாக்கு சுய நீதி அநீதி. பிசாசு தான் தலையில் உட்காந்துருப்பான், கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, சபிக்கிறது, நிந்திக்கிறது. அது சும்மா இருந்தால் கூட சாபம் வண்டியாக வரும். ஆதாமின் சிந்தை மரணம். ஆமாம், மரணம்னா வியாதி வறுமை தரித்திரம் அவமானம் வெக்கம் இருந்தேன், அது வந்துக்கிட்டே இருக்காது, ஓயாது. திருடனாகிய பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாக அது பரிபூர்ணப்பட வந்தாராம். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுக்கும் போது கிறிஸ்து தலையாகிறார். தலைன்னா என்னது? அது என்ன சொல்றது அதுபடி தான் செய்யணும். அவர் என்ன சொல்ல, சபிக்குள்ள ஆசிர்வதிக்கணும், ஆசிர்வதிக்கணும். இல்லை நான் சபிக்குள்ள சபிச்சுன்னா நீ கீ படிக்கிறேன், கிறிஸ்து பிசாசு கீ படிக்கிறேன், உடனே நீ சபிக்கப்பட்ட பகை கொடுக்க நன்மை செய்கின்றார். என்ன நன்மை? இயேசு ஜூன் பருவ கொடுத்து ஆசிர்வதிச்சா பகைக்கிறவன் ஜெயிக்க முடியாது. ஆனால் பகைக்கிறவன் நீ பகைக்கிற, சத்ருக்கு சிநேகின்றார். என்ன? இயேசு சிநேகத்தை காட்டலாம். ஜீவ சத்ரு ஜெயிக்கும், சத்ரு ஓடிடுவான். ஆனால் நீ சத்ருக்கு சத்ருவ பேர் விசுவாசி என்ற ஊழியக்காரன்ற சுயநீதி அநீதி இருக்கிறதுனால இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் திருவதுன்னு புரோஜனம் இல்லை. பிசாசு தலையாக இருக்கிறான். சுயநீதி அநீதி, நாடு சரியில்லை, ஊடு சரியில்லை, அசுவா சரியில்லை, அந்த ஒழிக்கா சரியில்லை, எந்த ஒழிக்கா சரியில்லை, எல்லாமே சரியில்லைப்பா. ஆமாம், சரியில்லாத ஜனங்களுக்கு ஏசு என்ன பண்ணி நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம். மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, சொல்லி சரியில்லாத போயிடுச்சு. சரியில்லாத மனைவி, சரியில்லாத ஆதம் கூட பிறந்துக்கிறீங்க. நன்மத்தையும் அறியத்தக்க கனியில் பிறந்துக்கிறது. நன்மார்க்கு சுய நீதி அநீதி, அதை தேவி நீதித்து உயிர்த்தலுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு தான் உனக்கு பிள்ளைங்க இருக்காங்க, மனைவி இருக்காங்க, சபை விசுவாசம் ஏரியாவுக்கு சொந்த பந்த ஏரியா எல்லாரும் ஆதம் கூட பிறந்துக்கிறாங்க. அப்போ எபேசியர் 5:23 கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. ஆமாம், அவர் தான் தலை. ஆமாம், நீ சரீரம். அந்த பிசாசு தலையை வெட்டி ஞானஸ்தானம் எடுக்கும்போது பாவத்தின் சம்பளம் மரணத்தை தூக்கி போட்டு தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்ததில் ஏற்றுக்குது. அதுதான் ஞானஸ்தானம் எடுக்குது. அந்த ஜீவரத்தை தான் ராத்திரி பகலும் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்துவார். ஒரு பழி ஒன்றும் பண்ண முடியாது. அசுத்தாய் ஓடிதான் பசுத்தாய் தேவசர்களாக வரணும். அந்த கிறிஸ்துக்குள் இயேசு கிறிஸ்துக்குள் அவன்ற வாக்கு தான் இருக்குது. தேவி நீதி முடித்தேர்தல் இருக்குது. ஆதாமுக்குள்ள நன்மை தேவன் நல்லவன் கேட்டவன் நன்மார்க்கு துன்மார்க்கு இருந்தாக்கா ஷாகவே ஷாவா. சிறிய வயசு வாலிபது திருமணத்துக்கு எல்லாம் பிசாசு ராஜ்யமாகவே இருக்கும், நன்மார்க்கு துன்மார்க்கு. ஆமாம், அப்போ கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். ஆமாம், சில பேருக்கு மனைவி அடங்காப்படக்காரியாக இருப்பான். ஆமாம், நீ 100% கிறிஸ்துக்குள்ளேருந்து ஜீவரத்தம் பிதா ஆதாம் வந்து மூடுகிறதுக்கு மனைவி அசுத்தாயத்தை வச்சு பசுத்தாய் இறக்கி அவளை கண்ட்ரோல் பண்ணணும். ஆமாம், லேகோன் பிசாசு வச்சோன்னு இயேசு பார்க்குறாரு. 2000 பிசாசு செஞ்சு அவனுக்குள்ள கொஞ்ச நேரத்தில் அவனை சுகமாக்கிட்டார். அப்போ என்ன பண்ணார்? அவனை பார்த்து நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே ஜீவன் இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம். அவன் பேர் சொல்லி பிதாவுக்கு ஆதாம் வந்து முழு கொடுத்து கொடுத்தாரு. ஒரு ஆள் பயப்படும். உடனே 2000 சுத்தாவி அவனை விட்டு கைண்டு போய் பட்டி கொடுத்து சமுத்திரத்தில் போய் விழுந்துச்சு. உடனே பசுத்தாய் வந்து அவன் மேலே இறங்குது. அவன் சொஸ்த புத்தி அடைந்து பிணங்கள் மதியில் நிர்வாணமாக அந்த வஸ்திரம் தெரிவித்து இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தான். அப்புறம் தெக்கப்போலில் போய் கத்தவனுக்கு இறங்கி செய்தலாம் அப்படின்னு சொல்லி ஊடிக்காரனவே ஆகிட்டார். அப்போது
புருஷன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா எப்பேற்பட்ட அடங்காப்பிராடியாரின் மனைவி அசுத்தாய் போச்சு இல்லையா, அசுத்தாய் தரத்துக்கு ஜீவ விருட்சத்துக்கு இருக்கணும். ஆமாம், பொறுமை இருக்கணும். ஆமாம், அவ 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 ஒரு சாபத்து போட்டால் நீ 10 சாபத்து போட்டால் நீயும் பிசாசு, அவளும் பிசாசு. குடும்பம் பாதாள ராஜ்யமாக தான் இருக்கும். கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கணும், ரொம்ப விலகி இருக்கலாம். அந்த கிறிஸ்துவ ஜீவனை பர்மிஷன் கொடுக்கணும். கொடுத்து பிசாசை தோர்த்த நீயா நானாக தான் பார்க்கணும் பிசாசு. ஆமாம், மனைவிக்குள்ளே பிசாசு புகுந்து குடும்பத்துக்கு எடுக்கிறது. ஏவாளுக்குள்ள பிசாசு நன்மை தீமறியத்தக்க கணிவு சாகி பூமியை சபிக்கப்பட்டு போச்சு. ஒரு புருஷனும் மனைவி கூட சேர்ந்து பிசாசு வார்த்தை கேட்டாக்கா உன்னை பூமி ஏதே தோட்டமே காணாது போயிடுச்சு. இப்போ ஏசு ஏற்றுக்கணும் 2 பேரும். ஆமாம், வருத்தப்பட்டு வர எல்லோரும் என்ன நானே ஜீவப்பான். அவன் உன்னை பூமி சபிக்கப்பட்டு போச்சு. முள்ளும் குறுக்கும் மொழி சாபம் பாவம் வர்ணம் இருக்குது. இப்போ நீ என்ன பண்ணா மீண்டுமா ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து ஜீவப்பான், ஜீவ சரீரம் ஜீவனுக்குள்ளே வரணும். வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறதுலே கணவன் மனைவி மாதிரி பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிட்டு எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கட்டார். நான் வந்து எதுக்கு என்னத்துக்கு வாங்க? ஜீவப்பம், அந்த ஜீவசர் தேவி நீதிட்டு உயிர்த்ததில்லை. அதை எடுத்து தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உளுத்து குத்தினாக்கா நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தத்துக்கு, பாதாளத்துக்கு. நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனில் நிலைத்துதான் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, பரலோக கனி கொடுப்பீங்க. கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். ஜீவ வச்சிருக்கேன். அவர் தேவ நீதி உயிர்த்தது. பிசாசு பாவத்தின் சம்பளம் மாறணும். அப்படி தான் பிறந்திருக்கிறோம். அப்போது எபேசியர் 5:23 கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆமாம், தான் சரீரத்தையே குத்து ரசிக்கிறார். ஜீவ சரீரம் கொடுக்குறாரு. கண்ணு கூடு, ஜீவ கண்ணு கூடு, தேவந்தன் கண் கூடு, குசோ கை குசோகி ஜீவ கை, தேவந்தன் குசோ குட்டுக்கண்ணு, செவிட்டுக்காது, முடவன், எல்லாருக்கும் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. அதை தேவன் தனக்கு கொடுக்குற சரீரம் உள்ள ரட்சிப்பு, ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. அதை பிதா ஆதாம் முழு கொடுத்து ரத்தம் சுத்திகரிக்கப்படுது. ஜீவ ஆவி, ஜீவ சரீரம், ஜீவ ஐஸ்வர்யம் எல்லாம் ஜீவன் இயேசுக்கு சுவாமிட்ட வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. மனைவிக்கு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு கொடுக்குறது. இது ஒரு நாள் இல்லை, வாழ்நாளெல்லாம் ஒரு 24/7 வார வருஷம் கொடுத்து கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். அதை விட்டுட்டு நான் ஆதாமுக்குள்ளே இருக்கு. நன்மை தீவ சுயநீதி அநீதியே காலம் ஓடிவிட. கவலைப்படுறது, சோது போகிறது, பயப்படுறது, சண்டை போகிறது, நன்மார்க்கம் துன்மார்க்கம், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, மாமியார் சரியில்லை, மாமனார் சரியில்லை, நாத்தனார் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, எங்கே பார்த்தாலும் அசுத்தாய் பிச்சுங்களாக தான் இருப்பாங்க. சபிக்கணும், நிறுத்திக்கணும், குஞ்சிக்கணுமா தான் இருப்பான். அதான் போல பிறந்தாங்க. அவனுக்கு சரி கட்டின்னு நன்மை தீமை அறியத்தக்க வாய்க்க வாழ்ந்தாக்கா ஷாகவே ஷாவாய் விசுவாசின் ராஜ்யம் தான் இருக்கும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வரணும். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறாரு. அந்த இயேசுக்கு சொல்லுவாங்க பரலோகமே இருக்குது. அவருக்குள்ள விசுவாசக்குள்ள பாதாள ராஜ்யம், சுயநீதி அநீதி கண்களின் நிச்சயமா ஜீவனத்தில் பெருமை. கிறிஸ்துக்குள்ளே நீ இச்சிக்கப்படத்தக்க சகலமும் இருக்குது. தோப்பு தோறு, வீடு வாசல், மனைவி, பிள்ளைங்க எல்லாமே இருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ள. அது ஜீவ வார்த்தை, அது தேவநீதி. இயேசு சுவாமியோட வாக்கு ஆதி அவருக்கு வெளிப்படுத்த வரைக்கும் ஆபிரகாம் சகல காட்டில் ஆசீர்வாதம், ஈசாக்கு சகல காட்டில் ஆசீர்வாதமானான். யாக்கோபு இஸ்ரவேலா மாற்றப்பட்டு கோடு தண்ணி 2 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாக அவருக்கு புதிய ஏற்பாடு உண்டாயிருக்குது. அதாங்க பவுல் சொன்னாரு எபேசியர் 5:23 கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். மனைவினா பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் தலை. ஆனால் உங்களுக்குள்ள நன்மை தீமை சுயநீதி அநீதி இருக்கக்கூடாது. பகை, கசப்பு, வைராகியம், கோபம் இருக்கக்கூடாது. பிள்ளைகளை சபிக்கூடாது. ஆதாமுக்குள்ள பெற்றுட்டு ஜீவன் சொல்ற ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் பசுத்தாயிருக்கு ஜீவனை நல்லா ஊற வைக்கணும். ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் தேவி நீதி தூய்த இயேசு கிறிஸ்துவான்ற வாக்குத்தத்தத்தை லட்சக்கணக்கில் உங்கள் பிள்ளை பேர் தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து இறங்கிடும். ஏன்னா நன்மை தீமையை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா அது பிசாசு இல்லையா திருடுறது கொண்டது ஐக்கியமாக வாழ்க்கை உள்ளா. அப்போ கிறிஸ்து ஜீவ சர்வ இயேசு சுவாமியோட வாக்குத்தத்தங்களை மனைவி பேர் சொல்லி, பிள்ளைங்க பேர் சொல்லி, உன் பேர் சொல்லி நீயே கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். ஜீவவா இயேசு சுவாமியோட வாக்குத்தத்தத்தில் நீயும் நன்மை தீமை அறிவது, நல்லவன் கட்டணும். அது நாடு செல்லு, ஊடு செல்லு, பசா, நன்மார்க்கம் துன்மார்க்கம், இப்படி தான் நீ ஒரு அசுத்தாகி நீயே பிரச்சனை உள்ள ஆளாக இருக்கும். அப்புறம் மனைவி ஒரு நன்மை தீமை, பிள்ளைகளும் நன்மை. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டாங்களாம்.
ஏதேன் தோட்டத்தில் தேவடைய பிசாசு வார்த்தை கேட்டு நன்மையும் தீமை அறியதுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ அடுத்த வருஷம் இலவசமாக கிறிஸ்துவேசு மீட்பை கொண்டு நீ நீதிமானாயிடலாம். அந்த கிறிஸ்துவேசுக்குள்ள வரணும். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறார். அந்த ஜீவன தேவ நீதி துணித்தல் இயேசு கிறிஸ்துக்குள் அவங்களோட வாக்கு தத்துவம். பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி, தரித்திற்கு ஜீவ ஐஸ்வர்யம், மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாகிறார். பரலோக ராஜ்யமாகிறார். பிசாசு பாவத்திலிருந்து மரணத்தில் வியாதி அவமான வெக்கம் இந்த கொள்ளையின்மை ஆபத்து நாசம் எல்லா அழிவேலையும் கொண்டு வரான். கிறிஸ்து எல்லாத்துக்கும் பரிகாரம். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம் தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தது பரலோக ராஜ்யமாகிறார். அதை உன் பேர் சொல்லி, மனைவி பேர் சொல்லி, பிள்ளைங்க பேர் சொல்லி, சபைகளுக்கு விசுவாசிக்கு பேர் சொல்லி, இயேசு சிஜூன் பரிவர்த்தனை பிதாவுக்கும் ஆதாமுக்கும் குரு வாழ்நாளெல்லாம் கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, அசுத்தாய் போய்த்தானாவும் பசுத்தாய் வந்து தேவதூதர் பணிவிட செய்துதான் ஆவாங்க. ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையகள் எல்லாம் ஓய்ந்து போயிடும். அப்போ எபேசியர் 5:24 கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் ரட்சகர். ஏன் பிரிவில் வருது? அகோபி அன்பு இருக்கணும். மனைவி பார்த்தா தேவ அன்பு. அகோபி அன்புன்னா மனைவி எவ்வளோ சேட்டக்காரியாக இருந்தாலும் ஜீவரத்துக்கு தேவன் தனக்கு ஆதாம் முழுது அசுத்தாய் போட்டிடும். ஒரு பெண்ணு, சேட்டக்கார பெண்ணு, விபச்சார சிறிய கையும் மையுமா எதுவும் கொட்டாங்க. உண்மையாக கையும் மையுமா பிச்சுட்டாங்க. அந்த விபச்சார சிறிய ஏசு என்ன பண்ணாரு? அடிச்சு கல்லெடுத்து கொள்ளுன்னு சொல்ல அகோபி அன்பு காட்டுறாரு. நல்ல மேய்ப்பன். அந்த விபச்சார ஜீவரத்தம். உடனே விபச்சார ஸ்பிரிட் ஓடிச்சு. அசுத்தாய் விபச்சாராவி பசுத்தாவியா இருக்குது. அவள் ஆண்டவளேன்ற பாதத்தில் இருந்து ரசிக்கப்பட்ட. அப்புறம் சொல்ற இனி பாவம் செய்ய கிறிஸ்துக்குள்ளே இரு, ஜீவ விச்சத்துக்கு அடியிலே இரு. அப்போ விபச்சார பாவமோ என்னென்ன பாங்குது, நன்மை தீமறி நன்மார்ந்து கண்களில் நிச்சயமா ஜீவனத்தில் பெருமை, பகை, கசப்பு, வைராகி, திருட்டுத்தனம், பொறாமை, எரிச்சல், சுயநீதி எல்லா பாங்குது. அதான் அந்த யாராக இருந்தாலும் நீயா இருந்தாலும் யார், அது நன்மை தீமறிய ஜீவரத்தம். இயேசு ரத்தம் சகல பாவலின் ஜீவரத்தம். தேவந்தர் பாவம் சகல பாவத்திலிருந்து விடுதலையாக்கிடலாம். அப்போ மனைவி சரியில்லை, புருஷன் சரியில்லை, இப்படி சொல்லி சரியில்லையே தான் இருக்கும் புருஷன். நீ இயேசு ஏற்றுக்கொள்ள பெண்ணா இருந்தீனா நீ தான் கிறிஸ்து. இயேசு ஏற்றுக்கொள்ள ஞானஸ்தானம் பெற்றா நீ கிறிஸ்து. கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நீ கிறிஸ்துக்குள் இருந்தா ரசிக்கப்படாத கணவனை இயேசு சிஜூன் பரிவ தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் ஏறி அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பாவத்தில் வெளியிலாக்கலாம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து விசுவாசி. அப்போது நீயும் வீட்டாலும் ரசிக்கப்படுகிறது. எல்லா ஆதாரங்களும் பிறந்த நன்மத்தையும் அறிய பாவத்தின் சம்பளம் மரணத்துக்குள்ள பிறந்துக்கிறான். பிசாசேஷன் அவன் பாவையை மாத்திரம் அவன் பொல்லாத தனங்கள் துஷ்டத்தனெல்லாம் ஏமாத்திரம் ஜீவரது வெளியேறப்பட்டது. இயேசு சரியா சத்தத்துக்கு வெளியே வாழ்ந்து பரலோகராஜ் லட்சக்கணக்கில் என் புருஷன் பேர் சொல்லி, என் மனைவி பேர் சொல்லி, என் பிள்ளை பேர் ஜீவ இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம் கோடா கோடி அவன் பேர் சொல்லி பிதா ஆதாம் மூடுவது வேடெல்லாம் நல்லா கவனிக்கணும். அசுத்தாய் போய்த்தாலும் பசுத்தாய் வந்துடும். இயேசு ஏற்றுவதை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு ஆதாம் பெருகிற உயிர்த்தெழு ஜீவன் தேவ நீதி உயிர்த்தெழு கொடுக்கணும். பிதா குமார் பசுத்தாய் கொடுக்கும். இப்போ சொல்லும் போதே அசுத்தாய் போய் பசுத்தாய் இறங்கிச்சு. ஏன்னா பாவத்தை மனித தேவனுக்கு முழு விடத்துக்கான ஆதாம் மூலமாக பெற்றது. அதனால தான் பிசாசு வாயில புருஷன் தொல்லை வாயில, மனைவி தொல்லை வாயில, பிள்ளைக்கு தொல்லை வாயில. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணத்தில் ஒரே போராட்டமாக இருக்கும். திருடுறதுக்கு ஒரு திருடன் சமாதானம் சந்தோஷம் சுகம் பேர சொல்லி எல்லாம் திருடுறது, அப்புறம் கொண்டது, அப்புறம் ஐந்து வைக்கிறது வாழ்க்கை. அப்போ திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்று புறம் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிரும், அது பரிபூர்ணப்படும் வந்தேனார். அதனால தான் என்னுடைய எல்லா செய்தியும் ஜோயே ஜீவன் வேதாகம் சந்தி. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் 100 ஜீவமாக உலகத்தில் எதுவுமே ஏற்பட்ட செய்திகள். இந்த செய்தி உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆசிரியப்பட்டே தீர்வீர்கள். இதோடு கூட இன்னும் ஏராளமான செய்திகளை கொடுத்துருக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஆதாமின் சிந்தை வரணும், கிறிஸ்துவ சிந்தையும் ஜீவனும் சமாதானம். எபேசியர் 5:21 கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார்,
ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்தில் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. புருஷன் கிறிஸ்துவா இருக்கணும். ஆமா, அவனே சேட்டக்காரனா இருந்துன்னு அவன் ஒரு நண்பத்தையும் மாதிரியே தகணும் சபிக்கணும். அதான் புருஷன் எப்படி கீழ்ப்படிவா? ஜீவசர் தேவி நீதி தூய்தல் மனைவி பேச சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதரவு கொடுத்து இடைவிடாமல் ஜெபிக்கணும். மனைவிக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். சோர்ந்து போகாம ஜபம் பண்ணு, எப்போது ஜபம் பண்ணு சொல்லு. பரமடை உம்முடி இயேசு நாமம் அவன் தேவனுக்கு கடன்பட்ட எவனுக்கு ஆதாம் தர இயேசு நாமம் உங்களை எந்த தீமையில் ரட்சித்துக் கொள்வார் சொல்லப்படுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். For the husband is head of the wife, as also Christ is head of the church, and he is the savior of the body. அப்போ கிறிஸ்து சரீரத்துக்கும் ரட்சகராக இருக்கிறார். குடும்பத்துக்கு, தொழிலுக்கு, வியாபாரத்துக்கு, எல்லாத்துக்கும் ரட்சகர். இல்லைன்னா நன்மத்தையும் அறியத்தக்க நன்மாக்கு துர்மாக்கம், நன்மத்தையும் அறியத்தக்க குடும்பம், நன்மத்தையும் அறியத்தக்க தொழில், நன்மத்தையும் அறியத்தக்க வியாபாரம், நன்மத்தையும் வீடு, மனத்தோப்பு உணர்ந்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும். உள்ள சுயநீதி அநீதி உள்ள பிள்ளை எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பிசாசு ராஜ்யமாக இருக்கும். அவன் ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் வேதனை, எங்கே பார்த்தாலும் வியாதி, எங்கே பார்த்தாலும் வறுமை, இப்படியே காலம் ஓடிடும். அப்போ எபேசியன்ஸ் 5th chapter 23 verse, for the husband is head of the wife, as also Christ is head of the church, and he is the savior of the body. அதனால head of the church, சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறாரு, குடும்பத்துக்கு புருஷன் தலையா இருக்கிறான், அந்த புருஷன் மனைவிக்கு தலையார். எல்லா கிறிஸ்துக்குள்ள ஒரு ஜீவ விஷயத்துக்கு எல்லாம் வரணும். அந்த ஜீவில் தேவ நீதிட்டு உயிர்த்தது பாவம் பண்ணி விட்டு நித்திய ஜீவன். அப்படிதான் ஏதேன் தோட்டில் ஆதாம் வியாபாரம் உண்டாகி ஜீவ சுவாசம் ஜீவாத்மா ஜீவ வச்சுக்கல்லே வச்சாரு. தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க கனி அதை புஷிக்கு நான் சாகவே சாவாய். ஆனால் அந்த ஏவாள் என்ன பண்ண, மனைவி சேட்டக்காரி முதல்ல தேவடைய வார்த்தை விட்டுட்டு பிசாசு வார்த்தைக்கு நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி புஷிக்கு நாளிலே புருஷனும் கொடுத்த அவனும் மனைவி வார்த்தை கேட்டு, மனைவி பிசாசு வார்த்தை கேட்டாங்க. இப்போ கணவன் தேவடைய வார்த்தை கேட்டு ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்து ஜீவ வார்த்தை கேட்கணும். இப்போ மனைவி புருஷன் மூலமாக ஜீவ வார்த்தை கேட்டு இப்போ ஜீவனுள்ள குடும்பமும் மாறணும். ஜோயே ஜீவன் ஏதேன் தோட்ட வாழ்வு மீண்டு வரணும். ஏந்து போனது நடுவு ரட்சிக்கவே மனுஷகுமார் வந்திருக்கிறான்னு சொல்லப்படுது. 100க்கு 100 ஜீவ வீச்சதுக்கு அந்த ஜீவனில் தேவ நீதி தூக்கில் இயேசு சுலாமன்ற வாக்கு தத்துவம் அந்த பிதாகுமார் பசுத்தாய் செலுத்துறோம். ஆதாம் முழு உலகத்தை செலுத்துறோம். வாய்நாளெல்லாம் செலுத்து இடைவிடாமல் செலுத்துறோம். அசுத்தாய் பசுத்தாய் வர அசுத்தமான வியாதி வரும் தத்துல ஆசுவதாய் சுகம் பெற ஜீவன் வர இயேசு சுலாமன்ற வாக்கத்தை தலை நேரம் பசுதாவே இந்த அருமையான வேலையில் எங்களோட ஒவ்வொரு வார்த்தையை நடி செலுத்தணும். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தீங்காதீங்க. சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமோ இயேசு சத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கணும். இயேசு மத்திய மார்லோக்காவது அவர் எங்கும் சுற்றி திருந்தா விசுவாசத்தில் பல்லவர்கள் அகப்படுகிற ஒவ்வொரு வெளியாகணும். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கூட ஜீவ வித்தது ஜீவன தேவனி தூதிரியே சுசாமம். இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. என் பிதா ஜீவனுடையவராக குமாரன ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியான ஜீவன் அந்த ஜீவன தேவ நீதி தூதில் இயேசு சுலாமன்ற வாக்கு தத்துவம் அந்த பிதாகுமார் பசுத்தாய் கொடுங்க. உன் பேர் சொல்லி மனைவி பேர் சொல்லி பிள்ளைங்க பேர் ஏரியாவுக்கு சபையிலுக்கு இயேசு சாமன்ற வாக்கு தத்துக்களை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு வாய்நாளெல்லாம் கொடுங்க. பசுத்தாய் தத்துங்க பசுத்தாய் அவரே திராட்சை தேடி நீங்கள் கூடிய ஒவ்வொரு நீங்கள் வார்த்தை நிலைத்திருக்க. கிறிஸ்து சபையாய் தலையாக இருக்கிற புருஷனும் மனைக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் ரட்சகராக இருக்கிறார். பிள்ளைகளுக்கு ரட்சகர் இந்த இயேசு இயேசு சாமன்ற வலையே வானத்தோடு சகல அதிகாரம் உலகத்தில் இருக்கும் உங்களில் இருக்கும் பெரியவராக இருக்கிறார். பிசாசி சின்ன உலகத்தில் பிசாசியை செய்யணும். வியாதியை மாற்றணும், சாபையை மாற்றணும், அவன் மரணையை மாற்றணும், தரித்திரம் பாதாளையை மாற்றணும். இயேசு பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். தேவி நீதி தூய்த்தது பரலோக இயேசு சாமன்ற வாக்கு தத்துவம் திருடவும் கொள்வாய்க்கும் வேறும் ராணுவங்களுக்கு ஜீவன் பரிபூர்ணம். அந்த ஜீவனில் தேவி நீதி இயேசு சாமன்ற வாக்கு தத்துவம் அந்த தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கூட இடைவிடாமல் கூட எக்காவது ஒரு சோது போகும். அசுத்தாயத்து பசுத்தாய் இருக்குது தேவத்துக்கு படிவடை செய்யட்டும். மனைவி கொடு, பிள்ளைகள் கொடு, ஏரியாளுக்கு ஜனங்களுக்கு கொடு. கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதாம் மூணு அசுத்தாயது பசுத்தாய் உலகத்துக்குள்ளே பூமி குப்பாயிருக்கு. அதான் இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறதா. உலகில் எல்லா புருஷமார்களும் எல்லா மனைவர் எல்லா பிள்ளைகள் இயேசு பரிசு கொடுக்குறதா. உலகத்தில் 814 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாமிரிக்கா, தேர்தல், ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா எங்கள் சபை குளோபல் சர்ச் வானக்கூற பூமி எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மறுமையிட்டு போய் திருடத்தை கொள்வது ஐக்கியமாக உலகமுள்ள குட்டி பாதாளமாகுது.
பிசாசு ராஜ்யத்தில் நல்ல மேய்ப்பன் ஜீவ ஜீவனத்தை தேவனி தூவித்தது దేవునికి తనకు అవదాముందు మూడు గ్రామాలతో పట్టణంలో దేశంతో యేసు పరివిజీవన దేవునికి తనకు అవదాముందు మూడు వాయినాల్లో దేవుని అసుతాయితో పశుతాయి గ్రామాల పట్టణ మూడు ఉలగతలు அலையலையாய் பசுத்தாய் பூமியங்க கட்டு கிராமங்கள் பட்ட தேசம் கட்டவீர்கள் இயேசு ஜீவன் பரிவர்த்தனை தேவன் தனக்கு ஆதாம் மூடுவது 24/7 வாரத்தை வருஷம் முன்னூத்தி வாய்நாள் நித்தி உலகம் தேவனி தூவித்தல இயேசு சாமியோட பரலோகராஜ் பிதா ஆதாம் மூடு வாய்நாள் எக்காது கொடுக்கத்தார் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க இந்திய 140 கோடி ஜனங்க வேலூர் மாவட்டத்தில் 50 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்க எங்கள் கிராமத்தில் 4900 எங்கே பார்த்தா திருவிழா ஆதாம் பிள்ளை ஆதாம் சேர்ந்து மரணத்துக்கு அடிமையாக்குறாங்க சாபத்துக்கு மருந்து பாதாளத்துக்கு இயேசு ஜீவன் பரிவது தேவனி தூவித்தல தேவன் தனக்கு ஆதாம் சுத்தாயிருக்கு நீராட்சி அவர்கள் கோடி கிறிஸ்துவ செஞ்சு வைக்கும்போது ஒப்புடுக்கிறேங்க தான் ஒரு மாவெளியை கூப்பிட்டு ஒரு ஜீவிக்கும் பெரிய காரியம் செய்யும்படி ஜீவிக்கும் இயேசு லோஜம் ஜீவனில் நல்ல விதாய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராம் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியை சபை ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் கொடுத்து பேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் சேனல் எம்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல், இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்தியிலும் கேளுங்க. இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஆமாம், இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணிக்கிறேன். மீடியா மிஷனரியாக இருங்க, குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பினால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறார். அவரே சரீரத்துக்கும் ரட்சகராக இருக்கிறார். கிறிஸ்துக்குள்ள இருங்க. நீங்கள் ஆதாமுக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா கிறிஸ்துக்குள்ள இருக்கும். ஒன்று நன்மத்தையும் அறியத்தக்க சாவியில் ஜீவ வைத்திருக்கு தேவன் தனக்கு ஆதாம் முழு பசுத்தாக்கி கிறிஸ்து சகல ஆசீர்வாதத்துக்குள்ள வாயும். ஒன்று இருள் இருக்கணும், இல்லை வெளிச்சம். ஒன்று தேவனுக்குள்ள இல்லை பிசாசுக்குள்ள இருக்கணும். ஒன்று பாதாள ராஜ்யம் இல்லை பரலோக ராஜ்யத்தில் இருக்கணும். ஆதாமின் சிந்தைவன் கிறிஸ்து செஞ்சு ஜீவன சமாதானம். கிறிஸ்து தேவி நீதி உயிர்த்தெழுமாறார். அவரே வழியை செஞ்சு ஜீவனமாக இருக்கிறார். அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு வாய்நாள்லாம் கொடுக்க இடைவிடா எக்காது கொடுங்க. பசுத்தாய் தோத்துங்க, பசுத்தாய்க்க தேவதோடு படிவீங்க. உலகத்துக்கு ஒளியாக இருக்கும், பூமிக்கு உப்பாருங்க. குடும்பத்துக்கு பட்டது போகிற இடத்துல எல்லாம் நீங்கள் ஒளியும் உப்புமா இந்த பிசாசில் வாழ்க்கை ஓவருபடி ஏங்க. என் செய்தியை கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நண்பர் உள்ள பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. இதன் மூலமாக நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.